கேரக்டர் முடிஞ்சு படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த கேரக்டர் இருக்கான்னு தெரியணும்ல. நான் பாட்டு முன்னால சொல்லிட்டு நல்லா நடிச்சக்க, ஆனா அந்த எபிசோட் மட்டும் தான் தூக்கிட்டாங்கன்னு சொல்லக்கூடாது இல்ல. அதனால சென்சார் ஆகிற வரைக்கும் பொறுமையா இருந்தேன். ஆமா, வேற ஒண்ணும் இல்லை. பாலா சார் வந்து நான் கடவுள்ல நான் தான் வில்லன். ஏன்னா அப்பெல்லாம் வந்து அவன் இவன்லாம் நடிக்கல. அதுக்கு முன்னாலே வந்து என்னை வில்லனா நடிக்க வச்சுட்டு ஒரு கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு பொம்பளையை கடத்திட்டு போய் இது பண்ற மாதிரி இருக்கு, இந்த கேரக்டர் வேண்டாம் இருக்கு, நீங்க வந்து பிசினஸ் பண்ணிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த நேரத்துல போய் இது தேவையா அப்படின்ட்டு திரும்ப அதை கட் பண்ணிட்டு அடுத்த படம் பண்ணும்போது நான் உங்களுக்கு கரெக்டா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அதனால வந்து நான் ஹீரோ ஆகுறதுக்கு முன்னால வந்து அதை கமிட் பண்ண ஒரு விஷயம் அது. இந்த படம் வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே சொன்னார், இந்த படத்துல உங்களுக்கு நல்ல கேரக்டர் இருக்கு, நீங்க அதை பண்ணுறீங்க, பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருக்கோம். வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் பார்த்தவங்கலாம் வந்து நான் எதிர்த்தாப்புல நிக்கிறேன், என்னை பார்த்துட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு யாராவது சொன்னதுக்கு அப்புறம் தான், சார் அந்த கேரக்டர் நீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்புறம் இன்னொரு பையன் வந்துச்சு எனக்கு, இவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிருக்கமே, இவர் ஆர்க்கேன்னு தெரியாம போயிடுச்சு அப்படின்ட்டு. அதனால உடனே ஜான் சொன்னாப்புல, இல்லை சார் இந்த நேரமாவது நீங்க வந்து பிரஸ் மீட் வச்சு சொல்லிடுங்க சார், இந்த கேரக்டர் பண்ணியிருக்கிறது ஆர்கே தான் அப்படிங்கிறது அப்படின்ட்டு. அதனால இந்த நேரத்துல வந்து உங்க எல்லாரையும் பார்த்து உடனே ஆர்கே வந்து வில்லனா மாறிட்டாருன்னு நினைக்காம, என்னை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துல அந்த கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியத்துவம். இந்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்கேன். ஏன்னா அவர் வந்து நல்லா பண்ணலன்னா விடுறது இல்லை, திரும்ப திரும்ப அது இருந்து கரெக்டா வர வரைக்கும் எடுக்கிறவர். அடுத்தும் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லியிருக்கார், நிச்சயமா அடுத்தும் பண்ணுவோம் அப்படிங்கிற லெவல்ல. இதுக்கடையில வந்து புலி வேஷம் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆனோடனே வரட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அவன் இவன் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் புலி வேஷத்தை கொண்டாடுவோம். ரீவாசார் படம் எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆன ஒரு 15-20 நாள்ல புலி வேஷத்தை கொண்டாடுவோம். அதுக்கப்புறம் வந்து கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் 2 ஷெட்யூல் போயிட்டு வந்திருக்கோம். 3வது ஷெட்யூல் வந்து மிக விரைவில் இருக்கும். புலி வேஷத்தை ரிலீஸ் பண்ணிட்டு 3வது ஷெட்யூல் போகலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இது 3 ப்ராஜெக்ட் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்க தொடர்ந்து ஆதரவு தாங்க. இந்த அவன் இவன் வந்து உண்மையாலுமே நிறைய கஷ்டப்பட்டு பண்ணியிருக்கோம். நீங்க ஃபைட்லாம் பார்த்தீங்கன்னா விசால் சார் வந்து விழுந்து அவருக்கு கைகள்லாம் ஃப்ராக்சர் ஏற்பட்டு 2 போடாமல் பண்ணியிருக்கு பெரிய லெவலாம். கூட சொன்னார், சார் இது வந்து பண்ணிடுவீங்களா அப்படின்னு தான் கேட்டார். பண்ணிடுறேன் சார் அப்படின்ட்டு. அவருக்கு இருந்தாலும் பயம், நமக்கு ஆர்வப்படாது. ஆமாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, அவர் விசால் சாருக்கு அடிபட்ட மாதிரி எனக்கு அடிபட்டு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஃபைட்டே இருந்திருக்காரு. நிச்சயமா சரி போதும் 2 போச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. இல்லை, அந்த மாதிரி கடவுளால் எதுவும் நடக்கலை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபைட் பண்ணியிருக்கோம்.